உன்னை பொண்ணு பார்க்க வர போறாங்க. நீ என்னடானா சந்தோஷமா இல்லாம சலிப்பு சங்கடமா இருக்க? அண்ணே, எனக்கு உடம்புக்கு சரியில்லை அண்ணே. உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன? அது அது நான் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன். ஐயோ, இப்ப என்னதாண்டி பண்றது? தங்கம், ஏன் இன்னும் அழகாம ரெடியாகாம இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர வந்துகிட்டு இருக்காங்கம்மா, போய் சீக்கிரம் ரெடியாக சொல்லு. ஐயோ ஏங்க, அழகம்மா இன்னும் 3 நாளைக்கு வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. என்னம்மா சொல்ற? தங்கம், மாப்பிள்ளை வீட்டுக்காரரு வந்துட்டு இருக்கிறாங்கம்மா. ஐயோ அப்பா, அழகம்மா 3 நாளைக்கு வீட்டுக்குள்ள வர மாட்டாப்பா. இப்ப என்ன பண்றது? தங்கம், அழகம்மா வர வேண்டாம். ஆபத்துக்கு பாவம் இல்லை. வந்தவங்களுக்கு மஞ்சுவை காப்பி குடிக்க சொல்லுங்க. மூடி வச்சாலும் முட்டைக்கு வந்து மசாலா வர பொழுது. மாமா, இதுல வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நான் என்ன மாமா செய்ய முடியும்? மாப்பிள்ள, ஒரு பிரச்சனையும் வராது மாப்பிள்ள. நான் மாயாண்டிகிட்ட விவரமெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஆக வேண்டியது பாருங்க. ஏய், இங்க பாருடி, நீ மாட்டு தொழுவிலேயே இருந்துக்கோ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போ வரைக்கும், சரியா? சரி அண்ணி, போ. ஐயா நாட்டம் ஐயா, வாங்க வாங்க. வர வாங்க வாங்க. ஏ புள்ள மஞ்சு, உரம்புறையில் காப்பி கொண்டு வந்து கொடுமா. என்ன மாயாண்டி, உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா மற்றதை பற்றி பேசலாம். ஏம்மா தங்கம், உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? ஏங்க, எங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளையா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏலா மருதே, பொண்ணை பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்னு பட்டுன்னு சொல்ல. எனக்கு பொண்ணை பிடிச்சி போச்சுங்க. அப்புறம் என்ன நாட்டாமே, நீங்களே ஒரு நல்ல நாளாக பார்த்து குறிச்சு கொடுங்க. அது சரி விரும்பாண்டி, இந்த நகை நட்டு சீர்வரிசை பற்றி கொஞ்சம் பேசிட்டா நல்லா இருக்க. உங்களுக்கு மாயாண்டி, உங்களுக்கு தங்கராசை பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். பொண்ணென்ன வெறுங்கழுத்தானே அனுப்புவார். ஏதோ அவரு சக்திக்கு தகுந்த செய்வார்ல. நாட்டம் ஐயா, எனக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கா. நான் அவளையும் கரை சேர்த்தணும். ஏதோ இப்போதைக்கு ஒரு 5 பவுன் போடுறேன். ஒரு வெள்ளாமை எடுத்து இன்னொரு 5 பவுன் போட்டுறேங்க. ஐயா, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேங்க. தங்கராசு, உன் தங்கச்சிக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய. உன் தங்கச்சிய என் வீட்டுக்கு நகை நட்டு சீர் சிறப்பு எதுவும் செய்ய வேண்டாம். கட்டின சீலையோடு அனுப்புனா போது. ஐயா, உங்க பெருந்தன்மை வேற யாருக்கும் வராதுங்க ஐயா. இல்லை தவிடு அண்ணே, கோயிலில் ஒரு அழகான பொண்ணை பார்த்து எனக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னல. ஆமாங்க, அந்த பொண்ணு இதுதான்ல. அண்ணே, உங்களை குறை சொன்னாலும் பொண்ணை குறை சொல்ல முடியாதுண்ணே. பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா ரொம்ப அழகாத்தான் இருக்குது. ஏழை, அங்கே எல்லாம் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. நீங்கள் மற்றதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. பேச என்ன இருக்கு? வர மே மாதம் 7ஆம் தேதி நல்ல நாள், புதன்கிழமை அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ நாங்கள் போயிட்டு வரோங்க. தங்கராசா, போயிட்டு வரேன். என்னதான் சொல்றா? ஏங்க, இவ கல்யாணமே வேண்டான்னு சொல்றாங்க. ஏமா அப்படி சொல்ற? உனக்கு ஒரு கண்ணாலத்தை பண்ணி என் கண்குளிர பார்க்கணும்னு நான் எப்படி ஆசையோடு இருக்கேன் தெரியுமா?
அந்த ஆசைகளை நீ மண்ணள்ளி போட்டுடாத தாயி. உனக்கு ஒரு கண்ணாலத்தை பண்ணி வைக்கலனா நான் உயிரோடு இருந்தோம் ஒரு புண்ணியமே இல்லம்மா. அண்ணே, என் முகத்தை ஒரு முறைக்கு மேல மறுமுறை என்னாலே பார்க்க முடியல அண்ணே. இந்த நிலைமையில என்னை இந்த ஊருக்குள்ள போகும்போது எல்லாரும் அதோ பாரு குரங்கு வருது, இந்த வெந்த முகத்தோட இவன் எப்படி வெளியில தைரியமா நடமாடுறான்னு இந்த ஊருக்காரங்க என் கண்ணு முன்னாலே என்ன அசிங்கமா பேசுறாங்க அண்ணா. அழாத அழகம்மா, இந்த ஊருக்காரங்க 1000 சொல்லட்டும், நீ கண்ணாலம் கட்டி இந்த ஊருக்காரங்க முன்னாடி நல்லா வாழணும். இந்த அண்ணன் நான் இருக்கம்மா, தோட்டத்தை அடமானம் வச்சாவது உனக்கு சீரும் சிறப்பும் இந்த அண்ணன் நான் செய்யறம்மா. இந்த ஊருக்காரங்க 1000 சொல்லட்டும், என் கண்ணுக்கு நீதாண்டா மகாராணி மாதிரி தெரியுற. அண்ணா, ஒரு நிமிஷத்துக்கு மேல மறு நிமிஷம் யாராலே என்னோட முகத்தை பார்க்கவே முடியல. இதுல யாருன்னா என்ன கடைசி வரை காலம் கடத்துவா? யாருன்னா என்ன காப்பாத்துவா? ஏன்னா அசிங்கமா பிறந்தது என்னோட தப்பாண்ணா. அப்படி சொல்லாதடா கண்ணு. அண்ணா, கட்டிக்க போற மனைவி அழகா இருக்கணும், ஆஸ்தியோட இருக்கணும் தான் எல்லா ஆம்பளைங்களும் விரும்புவாங்க. ஆனா என்கிட்ட ரெண்டுமே இல்லையண்ணா. அழாதடா அழகம்மா, ஓ கண்ணால நின்று போச்சுன்னா உனக்கு பின்னாடி மஞ்சு இருக்கா, அவ கண்ணால நின்று போயிருமேம்மா. அண்ணா, குதிகால் இல்லாதவனுக்கு செருப்பு எதுக்கண்ணா? கொண்டை இல்லாதவளுக்கு பூ எதுக்கண்ணா? அண்ணா, எனக்கு யாருமே வேண்டாம் அண்ணா. கடைசி வரை ஓ தங்கச்சியாட்டும் ஓ வீட்லயே வாழ்ந்துடுறம்மா அண்ணா. நான் ஓ வீட்லயே இருந்துடுறேன்னா. ஏய், இங்க பாருடி, அடுப்புல வச்ச விறகு எரிஞ்சுதான் ஆகணும், புரியுதா? உங்க அண்ணன் 10 பேர்த்துக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா உங்க அண்ணன் உசுரோடையே இருக்க மாட்டாருடி. இங்க பாரு, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இங்க பாருங்க, அவளையே நீங்க கேக்குறது, ஆக வேண்டிய வேலையை பாருங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். ஏய், உள்ள நிறைய வேலை இருக்கு, போ. டாக்டர், அந்த அந்த 3 நம்பர் பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டு மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க டாக்டர். அப்படியா? அவனுக்கு கழுது சாணியை கரைச்சி வாயில ஊத்து. அடம் பிடிச்சா அப்படியே புனலை வச்சு நல்லா ஊத்து. போ போ. சரிங்க டாக்டர். அட, என்னது நம்ம பண்ணாடி மாதிரி தெரியுது. என்னாச்சு என்னாச்சு பண்ணாடி, இப்படி நெளிஞ்சுக்கிட்டு வரீங்க? ஏதோ குண்டலுக்குது அடிபட்டுருச்சா? அது ஒன்றும் இல்லை டாக்டரு, நம்மளது 4 அடி மாடியிலிருந்து அப்படியே கீழே விழுந்துட்டு டாக்டரு. அதுதான் உடம்பெல்லாம் ஒரே வலி. கவுண்டரா, எதுக்கு கவுண்டரா போய் பேசுற? டாக்டர்கிட்டயா வக்கீலுக்கிட்டயா போய் எதையும் மறைக்கூடாது. டாக்டர், இவர் மாடிப்பள்ளியில் கீழே விழுவுல. இவர் பக்கத்து வீட்டில் ஒரு டீச்சர் குடியிருந்தாங்க. பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்ப இவர் வாயை வச்சுட்டு கவனுக்கு வந்தானா. சரி, டீச்சரை குழந்தைங்கிட்ட பூனை எதை குடிக்கும்னு கேட்டாங்க. குழந்தைங்க தெரியலன்னு சொல்லிவிட்டாங்க. இவர் பேசாம இருக்க வேண்டியதானே. இவர் பூனை டீச்சர் பாலை குடிக்கும்னு சொல்லிவிட்டாரு. அதனால டீச்சர் குடும்பமே சேர்ந்து ஒரு வாங்கி விட்டாங்க. ஏன் பண்ணாடி, நீ எல்லாம் பெரிய மனுஷனா? சின்ன குழந்தை கூட தெரியுது பூனை எதை குடிக்கும்னு கேட்டா. நீ என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்க தெரியுமா? டீச்சர் கேட்ட கேள்வி பூனை எது குடிக்கும், பால் குடிக்கும்னு சொல்லலாம்.
நீ என்ன சொல்லி வச்சிருக்க? டீச்சர் பூனை பால் குடிக்கும்னு சொல்லியிருக்க. என்ன என்ன அர்த்தம் பண்ணாடி? அட நானும் நம்ம எல்பிஎஸ் மாரி அப்பப்போ உலாத்தி விட்டுருவேன். அதான் உலாத்தி போச்சு. சரி சரி, ஊசி போட்டு மாத்திரை தரேன், சரியாயிரும். சரி பண்ணாடி, உனக்கு கவர்ச்சி ஊசி போடட்டா இல்ல கவர்ச்சி இல்லாத ஊசி போடட்டா? டாக்டர், நானும் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிருக்கிறேன். அது என்னது கவர்ச்சி ஊசி, கவர்ச்சி இல்லாத ஊசி? கவர்ச்சி ஊசினா என்னன்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. ஒரு விதத்தில் கவர்ச்சி ஊசி சன்னிலியன் ஊசி, டேனியல்ஸ் ஊசி. கவர்ச்சி இல்லாத ஊசி பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஊசி, த்ரிஷா ஊசி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ஏன் டாக்டர், சாதாரண சேலை ஜாக்கெட்டுக்கு தான் இந்த மாதிரி நடிகை பேர் வச்சுப்பாங்க. நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல? இவன் டாக்டரா இல்ல? அது ஒன்றும் இல்லை. அங்கே போவாதங்க காட்டுவா. அது ஒன்றும் இல்லை. எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த மாதிரி ஊசி அறிமுகப்படுத்தினதில்லை. எங்கள் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஊசியெல்லாம் அறிமுகப்படுத்துகிறோம். இதில் என்ன விசேஷம்னா, எந்த நடிகை ஊசி போட்டாலும் அந்த நடிகை உங்கள் கனவுல வந்து சும்மா ஆடாடுன்னு ஆடுவா. டாக்டர், எனக்கு அப்படின்னா சிம்மரன் ஊசி போடுங்க டாக்டர். அடி பரதேசி நாய், நல்லா தான் இருக்கிறான். நடிகர் பேரை சொன்னா போதுமையா, நாக்கு தொங்க போட்டு வந்துடுறான். போடா. சரி சரி பண்ணாடி, அதை விடுங்க. இப்போ வந்த புதுசாக சன்னிலியன் ஊசி இருக்கு. எங்க டிக்கி தூக்குங்க, போடலாம். டாக்டர், அப்படியே நர்ஸ் உள்ள இருந்தா கூப்பிடுங்களேன். பண்ணாடி, இன்னைக்கு நர்ஸு லீவு, அதனால நான் தான் போடுவேன். டாக்டர், போடுறதே போடுறீங்க. பவுனு அப்படியே வந்து கையை பிடிச்சிக்க. பவுனு, நீ கண்ட மேனிக்கு குத்தாம ஒரு இடத்துல பார்த்து நின்று குத்து, நான் வரேன். டாக்டர், நானே ஊசி போடுறதா? அட போட்டுருமா, அதுக்கு தான் அலையறா. இல்ல டாக்டர், முன்ன பின்ன எனக்கு ஊசி போட்டு பழக்கம் இல்லை டாக்டர். பின்னாடி பின்னாடி குத்தா, பின்னாடி மட்டும் குத்து. சரி இரியா, ஊசி. ஏ கோபாலு, அப்படியே இந்த பக்கம் போடுறா, போடுறா. யோ, தூக்கி காட்டு, போடுறேன். தூக்கி காட்டுறதா? ஏய், இடுப்ப கொஞ்சம் மேல தூக்குன்னா. ஐயா, ஒரு பேச்சுக்கு சொன்னா டக்குன்னு இறக்கிறது. கேமரா எடுத்துட்டு இருக்காங்க, அறிவில்ல ராஸ்கல். நீ சொன்ன. யோ, இன்னும் ஊசியே போல அதுக்கு இந்த நன்ற போட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங்குமா. ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி ஆட்டிட்டு இருந்தா ஊசி எடுத்து வேற பக்கம் ஏத்திடுவேன், ஜாக்கிரதா. கோபாலு, கோபாலு, உனக்கு ஏதோ ஒன்று பண்ணுது? எனக்கு ஒண்ணுமே பண்ணல. ஊசி போடுறது உனக்கு, அவனுக்கு எப்படிடா பண்ணும்? அறிவு கட்ட நான் சொன்ன எப்படி கவுண்டரா பண்ணா? இல்லடா, ஒரு ஃபீலிங் எனக்கு ஊசி போடல, உனக்கு போட்ட மாதிரியே இருக்கு. ஆமா கவுண்டரா, நர்ஸ் ஊசி போட்டானே, நோ சரியாச்சா? அப்படியே குளு குளு குளுன்னு உள்ள போகுதுடா. இருக்குது, எப்படி இருக்கலாம்? சரி, கவுண்டர் தேய்ச்சி விட்டு போங்க. ஆமா கோபாலு, உனக்கு என்ன ஊசி வேணும்? நான் என்ன பவுனு ஊசி போடுறேன்? நான் பார்க்கறதே மலையாள படம் தான். எனக்கு சகிலா ஊசி போடு. பார்க்கறதே மலையாள படம், சகிலா ஊசி? டேய் எலும்பா, நீ சகிலாவோட இந்த சைஸுக்கு வரையோ, கை சைஸுக்கு? சொல்றத கேளு பவுனே, சகிலா ஊசி போடு. சகிலா வந்து எங்க நவளையும் வந்தானா ஒரு குத்தாட்ட போடுவல. சகிலா உன் மேல கையை தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோ, நீ அடுத்த பாடி தான். வா, உனக்கு சகிலா ஊசில கோன் ஊசி வச்சு ஒரே ஏத்தியத்துற. வா உள்ள வா. பவுனே, எந்த ஊசி போட்டாலும் எனக்கு சுகமா தான் இருக்கு. வா போற வா. ನಮುಗಳೋ ಸಿರಿ ತುಂಬಿಗಳೋ ಮುಲ್ಲ ಮಲರ್ ಮಣಿ ಚೆಂಡುಗಳೋ ನಿಮ್ಮಣಿ ಚುಂಡುಗಳೋ ತೆಂದಿರಿ ನೆತ್ತುಂಗ ಮಂಡುಗಳೋ ಮುಗಿನ ತುಂಡುಗಳೋ. ஆறுக்கு ஒரு வாட்டி, ஏழுக்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி, படுத்தா ஒரு வாட்டி, முடிச்சா ஒரு வாட்டி, கடவுளை ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி, கையை தொடும்போது ஒரு வாட்டி, ஒரு வாட்டி கால் உரசும் போது ஒரு வாட்டி, ஒரு வாட்டி கட்ட முடி மிசப்பட்டா ஒரு வாட்டி. வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ்.
வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரம் வாண்ணா ஒரு வாட்டி பூவத்த ஒரு வாட்டி பொட்டிக்க ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுக்க ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோண தூக்கி தழும்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்தை முந்தானையா தொடக்கும் நேரத்தில ஈர சட்டைய கொடியில் காய பொடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில கூந்தல் முடியல் கொண்ட பொடையில தலைவலியோட நீ சண்டை பொடையில சும்மா சும்மா நீ கொட்டவி அடிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் துவட்டு நேரத்துல மொரட்டு விரல் இடுப்பு திருட்டு வேலை பகையில நீ குழஞ்ச சாதம் பிசைஞ்சு வாயில் விட்டு நேரத்துல அந்த எச்சி வாயில எச்சி வச்சும் உச்சு கொட்டையில சரிஞ்ச மரப்படி சரி பண்ணு பொழுதுல ஒத்த சையா நீ ஒரு கை நீட்டையில கட்டுனவனுக்கு வெக்கத்தை கட்டையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ணே நாம மோசம் போயிட்டோம் நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. ஏல தவுடு இங்க வாழ விஷயத்தை சொல்லல விவரம் கட்ட விளக்கண்ண பொண்ணு மாறி போச்சுங்க. நாம பார்த்த பொண்ணு ஒண்ணு, நீங்க கட்டிக்க போற பொண்ணு வேற. ஏல தவுடு என்னல உளர்ற? பொண்ணு மாறல ஒண்ணு மாறல. அரண்டவங்களுக்கு இருந்ததெல்லாம் பேயாதான் தெரியுமில்ல. அண்ணே நாம பார்க்க போன பொண்ணு அழகாமா, அது அன்னைக்கு வீட்டுக்கு தூரம் ஆயிடுச்சாமா. அதனால அந்த பொண்ணோட தங்கச்சி கையில காப்பி கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா கோயில பார்த்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்க. காட்டுல ஆடு மேய்க்கிறத பார்த்தேன், என்னாலேயே பார்க்க சகிக்க முடியல. ஏல தவுடு யாரெல்லாம் ஏமாத்திட்டா? அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயாதான் தெரியுமில்ல. ஏலே அப்ப பசுப்பக்காரிய பாம்பு கடிச்சுதான், பார்க்க போனவள தேடு கடிச்சுதான். உண்மையை சொல்லப்ப
நான் பார்த்த பொண்ணுக்கு எனக்கும் கல்யாணமா இல்ல அந்த அவலட்சணை பிடிச்சவளோட கல்யாணமா? ஏழை பொண்ணும் மாறல ஒன்றும் மாறல. உனக்கு பார்த்த பொண்ணு அழகமா தான்ல. இங்க பாருப்ப, அந்த கறி பிடிச்ச மூஞ்சிய எனக்கு கட்டி வைக்கலான்னு நீ கனவு காணலையா? இங்க பாருப்ப, இந்த வீட்டுல எனக்கு கல்யாணம் நடக்காது. அப்புறம் உனக்கு கருமாய் தான் நடக்கும். என்னால மிரட்டி பாக்குறியா? ஒன்ன மாதிரி உதவாக்கார பையனுக்கெல்லாம் பயப்படுறவன் நானே இல்ல. ஒழுக்கம்மா அழகம்மா காலத்துல தாலி கட்டுறதுன்னா கட்டு, இல்ல மஞ்சு காலத்துல தான் தாலி கட்டுவீனா? நீ கெட்ட கேட்டுக்கு அந்த பொண்ணு எவ்வளவோ மேலு. அப்ப ஊமை ஊரை கெடுக்குமா, பெரிச்சாலி ஊட்ட கெடுக்குமா? உன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் என்னால கண்ணாலம் கட்டிக்க முடியாது. நான் பார்த்த பொண்ணு கழுத்தை தான் நான் தாலி கட்டுவேன். ஏடா மருது, என் பேச்ச கேட்டு மரியாதையும் அழகம்மா காலத்துல தாலி கட்டினா கட்டு, இல்லைன்னா மஞ்சு காலத்துல தான் தாலி கட்டுவோன்னு அடம் முடிச்சினா என் சொத்துல உனக்கு சல்லி பீசா கிடைக்காதுல. பெத்த அப்பம் பேச்சுக்கு மதிப்பு இல்லைன்னா என் சொத்துல உனக்கு சல்லி பீசா கிடைக்காதுல. இது நான் சுயமா சம்பாரிச்ச சொத்துல. பந்தலைனா சொத்துல சொந்த மலையில சூதானமா நடந்துக்கல மருது. என்னடா தவடு, எங்க அப்பங்கார வேற இப்படி பேசிட்டு போறான். போக்கத்தவன் சரிண்ணே, நீங்க என்ன முடிவு பண்ணிக்கிறீங்க? டேய், எனக்கு சொந்தத்தை விட சொத்து தான் பெருசு. அழக பார்த்தோம்னா ஆஸ்தி பயிர். அப்ப சொத்தை காட்டி என்ன மிரட்டி பாக்குறியா? ஆனா உடஞ்ச வெள்ளம் இனி அழுதா திரும்பி வரவா போகுது. கண்ணால முடிட்டுமில்ல. அதுக்கப்புறம் மாமனாருக்கு மருமகளுக்கு வைக்கிற ஆப்பு. வாடா, நம்ம சாராய கடைக்கு போலாம். ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? உன் மனசுல என்ன பெரிய மன்மதன் நினைப்பா? நான் ஒன்றும் உன் பின்னாடி வரல, நீ தான் ஏன் முன்னாடி போயிட்டு இருக்க. அதுவும் இல்லாத ஆடு மாடு இதெல்லாம் தான் உன் பின்னால வரும். ஹே, என்னென்ன நீ ஆடு மாடுன்னு சொல்ல வரியா? இங்க பார், இனிமே நீ இப்படி நடந்துக்கிட்ட என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன், தெரிஞ்சுக்கோ. நானும் சொல்றேன். நீ என்ன சொல்லுவ? அக்கா அக்கா, உன் கொழுந்தியா ஒரு செம திருடி. என்கிட்ட சொல்லாமலே, என்கிட்ட கேட்காமலே என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டா. இது நியாயமானு கேட்பேன். என்னது, நான் திருடுனா? ஏய், நான் என்ன திருடுன உன்கிட்ட இருந்து? மஞ்சு, நீ என் மனசை திருடிட்டு. என்னது, உன் மனசை நான் திருடுனா? இல்ல இல்ல, நான்லாம் திருடல. மஞ்சு, நிஜமா திருடல? சத்தியமா திருடல. மஞ்சு, அந்த வானத்துல வெண்ணிலா மேகத்துக்குள்ள போய் மறையுது, ஏன் தெரியுமா? உன் முழுமதி முகத்தை கண்டுதான். உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மஞ்சு, தயவு செஞ்சு என் மனசை திருப்பி கொடுத்துரு. ஏய், மரியாதை போயிடு. இந்த மனசு மண்ணாங்கட்டின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் பேச மாட்டேன். தோ என் காலில் இருக்குது பாத்தியா, அதுதான் பேசும். மஞ்சு, உன் காலில் இருக்கிற கொலுசு கூட பேசுமா?
உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஹே, ஓ மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஓ மனசுல எவ இருக்காளோ அவகிட்ட போய் சொல்லு, அவ உன்னை நல்லா புரிஞ்சுக்குவா. நான் போறேன். மஞ்சு, நீ என்னை கூடிய சீக்கிரம் என் மனசை நீ புரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன். உன்னை கட்டிக்கிட்டு இந்த பால் ஒன்று தான் குறைச்சல். ஏங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? உன்ன மாதிரி அசிங்கம் பிடிச்சவளை கட்டிக்கிட்டு கட்டி பிடிச்சி என்ன கொஞ்சமா முடியும்? முக்காடு போட்டுட்டு மூளையில முடக்கி கிடக்க வேண்டியதுதான். அரச மரத்தை பிடிச்சானே பிள்ளையாரும் சேர்ந்து பிடிச்ச கதையாகி போச்சு. ஏங்க, நான் அழகில்லாதவதா, பார்க்க சகிக்க முடியாதவதா, அது எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களை நம்பி வந்தவங்க, என்ன கைவிட்டுறாதீங்க. என்னங்க, இந்த வீட்டுக்கு நான் வாழா வெட்டியா திரும்பி போறேன்னா எங்க அண்ணனோட மனசு தாங்காதுங்க, தாங்காது. என்னங்க, உங்களுக்கு என் கூட வாழ பிடிக்கலனா அந்த பால்ல ஒரு துளி விஷத்தை கொடுத்து எனக்கு கொடுத்துடுங்க. நான் குடிச்சுக்கிட்டு சுமங்கலியாவே செத்த போயிடுறேங்க. இங்க பாருடி, இந்த நீலி கண்ணீர் வடிச்சு என்னோட மனசை மாத்த நினைக்காத. எங்க அப்பா சொத்துக்காக தான் நான் உன்னோட கழுத்துல தாலி கட்டினேன். ஓட்டையான பரசல் ஆத்துல இருந்தாண்ண மேட்டில் இருந்தாண்ண ரெண்டு ஒன்று தான். மனசுக்கு பிடிக்காத பொட்டச்சி புருஷ வீட்டில் இருந்தாண்ண வாழா வெட்டியா பிறந்த வீட்டில் இருந்தாண்ண ரெண்டு ஒன்று தான். பொண்டாட்டினா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? லட்சணமா கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அவள் அழகா இருக்கணும். ஏனுங்க, ஒரு கணவன் மனைவினா முதலில் எனக்கு சந்தோஷமா பேசி சிரிச்சு வாழ வேண்டிய நேரத்துல அழக பற்றி பேசுறீங்களே. அழகுங்கிறது முகத்துல மட்டும் இல்லைங்க, அது மனசுலயே இருக்கணும். ஏய், இந்த மனசு மண்ணாங்கட்டினா என்னோட மனசு மாறிடுமா? இதெல்லாம் யாருக்கு வேணும்? அதிகமா பேசி என்னோட ஆத்திரத்தை நீ அதிகப்படுத்திட்டு இருக்கிற. ஒழுங்கு மரியாதையா உள்ள போய் படுத்துக்க. ஐயோ கடவுளே, ஐயனாரே, எனக்கு வந்த சோதனை இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணடிக்கும் வரவே கூடாது கடவுளே. நாச்சியம்மா, நீயும் ஒரு பொண்ணு தானே, என்ன மாதிரியே நீயும் ஒரு பொண்ணு தானே. இந்த கஷ்டத்துல இருந்து என்னையே காப்பாற்ற மாட்டியா? பவுனு, பவுனு, இங்க வாடி. வாடாத மலரே வா, வஞ்சி கொடியே வா.
என்னையா கோபாலு இந்த பக்கம் காத்து வீசுது? ஒன்ன மாதிரி வயசு பிள்ளைங்க இருக்கிறதாவில் என்ன மாதிரி வலிச்சு பசங்க எதுக்கு வருவாங்க? எல்லாம் வேட்டையாடுதான். வேட்டையாடவா? என்னையா சொல்ற? வேட்டைனா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? வலிச்சு பசங்க வலிச்சு பிள்ளைங்க இருக்கிறதாவில் சாமத்தில் சடுகுல சம்பளம் ஆடுவாங்க. அதுக்கு பேர் தான் வேட்டை. ஆமா, நீ சும்மா தானே இருக்கிற? இல்ல, எல்லாத்தையும் அவுத்து போட்டு நல்லா என் வாயில வந்துட போகுது. கண்ணு தெரியல பார்த்தா மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. சேலை ஜாக்கெட்ல போட்டு தான் நினைக்கிறேன். உனக்கு என்ன மேட்ரு சொல்ல? உன்னோட இந்த குறும்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. யோ எலும்பா தொட்டு பேசுற வேலை வச்சுக்கிட்டா எலும்பு ஒடிச்சு போடுவோம். ஜாக்கிரதை. மூஞ்சி மோரையும் பாரு. அந்த கண்ணா. டேய் கோபாலு, டேய் இங்க என்னடா பண்ற? ஒரு வலசு புள்ள இருக்கிற வீட்டுல ஏடா நேரம் கட்ட நேரத்தில் உனக்கு இங்க என்னடா வேலை? நாய ஏன் கவுண்டர, நீங்க எதுக்கு கவுண்டர இங்க வந்தீங்க? அதுக்கு தான் நானும் வந்தேன். பாரதேசி நாய, என்னையும் அவுத்து பேசுறியா? எனக்கும் பவுனுக்கும் 1000 இருக்கும்டா அந்த ரங்கம்மா. அதெல்லாம் நீ என்ன கேட்குற? ஏன் கவுண்டர, பவுன் என்ன சொந்த நிலமா புறம்போக்கு நிலம் தானே? ஆளுக்கு ஒரு நாளைக்கு உழுதுட்டே என்ன? ஆமா, உங்க அப்பா செத்த நேரம் சித்தப்பா செத்த நேரம் கூட்டு உழுந்துட்டு போவீங்க. போடா போய் மூஞ்சியும் பாரு. உள்ள போய் சமையல் கட்டில் வேலையை பாரு. போடா சப்பவாயா போடா. முத்து பண்ணாடி பவுனு, நீங்க பாக்குறதுக்கு அப்படியே அஜித் மாதிரி அழகா இருக்கீங்க. ஐயோ ஐயோ வலியாத பவுனு. 30 வயசு அப்படியே 20 வயசு போகுது. பவுனு என்னடுத்து எந்திரிச்சுக்கிட்டு ஆடுது பவுனு, அப்படியே அடக்கு பவுனு. என்ன பண்ண சொல்றீங்க? எந்திரிச்சுட்டு ஆடுதா? எதை சொல்றீங்க? ஒன்றும் இல்லை பவுனு, கையில் செயின் போட்டிருக்கிறேன், மோதிரம் போட்டிருக்கிறேன். அதுதான் அப்படியே ஒரு மாதிரியாக படன்னு எந்திரிச்சுக்கிட்டு ஆடுது பவுனு. சீ போங்க, உங்களை பார்க்க பார்க்க எனக்கு வெக்கமா வருது. பவுனு பவுனு, அந்த நாய் வரதுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணலாமா பவுனு? ஓ பண்ணலாமே. ஆமா, உங்க சொத்து பத்தெல்லாம் எவ்வளவு தேரும்? ஐயோ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்தோட ஆத்தா வந்திருக்க. கோவால இன்ன வரைக்கும் நல்லா தான்டா இருந்தேன். ஏய், நான் கோவால இல்லடா, சொக்கனாச்சி பேசுறேன். என்னது? கோவால இன்ன வரைக்கும் நல்லா இருந்த, இப்போ சொக்கனாச்சிக்கிற சாமியா? ஆமாடா. ஐயோ சாமி, எந்த தப்பு தவறாதான் மன்னிச்சுக்கப்பா. ஏய், எனக்கு இப்ப கொட்டு சத்தம் கேட்டாவணும். இது கொட்டு சத்தம் என்ன நேரத்துக்கு? நான் எங்கடா போவேன்? எல்லாம் வீட்டில் போய் படுத்துக்கிட்டாங்கடா 3 மணிக்கு. ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு வரேன் இருசாமி. ஆரியம் கருத்து இருக்கும், அரைச்ச மாவு எழுத்திருக்கும். சாமி இருங்க, அவர் வந்ததுக்கு சொல்றீங்க. இதெல்லாம் அர்த்தம் எனக்கு புரியாது. அந்த ஆள் வந்துட்டோம். வந்து தொலையா சீக்கிரம் என்னமா கொட்டு வாங்கிட்டு வர மண்ட தலையா. ஏய், ஆரியம் கருத்து இருக்கும், அரைச்ச மாவு எழுத்திருக்கும். மேஞ்சாடு புழுக்க போடும், சேனையாடு குட்டி போடும். உண்டாலியாடா சாமி? அது தூங்கும்போது கண்ணு தெரியாது. அது என்ன சாமி, தின்னது தின்ன மாதிரியும் பேண்டது பேண்ட மாதிரியும் சொல்றீங்க? ஓலை மேல மல்லி பண்டா சல சலன்னு சத்தம் வரும். உண்டாலியாடா? எனக்கு ஒரு சந்தேகங்க, பாறை மேல முள்ளு மேண்டாலும் காலெல்லாம் தெரிக்குது சாமி. ஏய், எங்கிட்ட இடக்க முடக்கா கேள்வி கேட்ட உன்னை பொட்டனாய மாத்தி விடுவேன். சாமி என்னை ஆடாம திட்டுங்க, இல்லை மாடா திட்டுங்க, இல்லைன்னா மனுஷனா கூட திட்டுங்க. ஆனால் பொட்டநாயை மட்டும் திட்டிடாத சாமி. ஏன்டா அப்படி சொல்ற? சாமி, பொட்டை நாயெல்லாம் சேர்ந்து கார்த்திகை மாதம் ஒரு பொட்டை நாய் சேர்ந்தா 10 கடுவு நாய் ஏறி ஒன்றும் இல்லாத பண்ணி போடுது சாமி. நாயே நன்றி உள்ள பிராணிடா, பிரியாணிடா. சாரி, நன்றி உள்ள பிராணி. சாமிக்கு பிரியாணி வந்துடுச்சு போல் இருக்குது. சாமி சாமி நான் போயிட்டு வரேன், ஆளை விடுங்க. சாமி சாமி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை மட்டும் தீர்த்து வச்சிருங்க சாமி. சொல்லு குழந்தாய். ஒன்றும் இல்லை, முன்னாடி துவச்சி என் பாத்ரூம்ல காய போட்டிருந்தேன். என் உள் பாடி, உள் பாவாடை, உள் ஜாக்கெட்டு
இது 3 மட்டும் எந்த நாய் தூக்கிட்டு போச்சுன்னு தெரியல சாமி, காணோம். எனக்கு என்னமோ அந்த பூசாரி ஆறுமுக பையன் கூட இருக்கான்ல, அவன் மேலதான் சாமி சந்தேகமா இருக்கு. குழந்தாய், அவன் அப்படியேப்பட்ட பையன் இல்லை, நல்ல பையன். நான் கனவுல கண்டுபிடிச்சு உன் கனவுல வந்து சொல்றேன். சரி சாமி, மலையேறீங்க? சாமி மலையேறுது. ஏறுங்க ஏறுங்க. எந்த ஒரு சாமி சங்கூதிட்டு மலையேறிச்சு? நல்லா வந்திருக்கான், போயிட்டனா வந்து தொலைடா பொக்கவாயா. யோ காப்பாளு, உனக்கு சாமி வரும், நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஆமா, சாமி என்ன சொல்லுச்சா? சாமி உண்மை சொல்லுச்சா? அந்த உண்மை கேட்டு அந்த பண்ணாடி துண்டக்கான துணிக்கன்னு ஓடிட்டான். அப்ப நமக்கு கொஞ்சம் சௌரியமா போச்சு. சீ போங்க. என்ன சாமி, சௌக்கியமா? உன்னை பார்க்காம இருக்க முடியல, எப்பவும் உன் நினைப்பாவே இருக்கு. எனக்கு பெருசா எந்த ஆசையும் இல்லை, ஒரே ஒரு குறை தான். அதை உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஊருக்குள்ள எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது, ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்து வைக்கல. தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அவகிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். கண்ணாளன்னு கட்டுனா அவளை தான் கட்டுவேன், இல்லைனா காலம் பூரா நான் சன்னியாசியாவே இருந்துடுறேன். ஏய், நீ சுத்தி வளைச்சு எங்க வந்து நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, அது எதுக்கு சாமியை சாக்கு கட்டி ஏன் முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அடியே பாப்பா, நான் சாமி கிட்ட தானே சொன்னேன், உன்கிட்டயா சொன்னேன். நீ ஏன் பெருசா பில்டப் பண்ணிக்கிற? இங்க பாரு, காலங்காத்தாலேயே நீ வம்பிழுக்காத. உனக்கு வேற வேலையே இல்லையா? காதல் காதல் நீ ஏன் இப்படி வெறி பிடிச்சு திரியிற? இங்க பாரு, காலையிலே நான் வம்பிழுக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, நீ என் மாமாவ, நான் உன் அத்தை மாவன். உங்ககிட்ட மல்லு கட்ட தேவையில்லாம பேசாம போவியா? யாரு? நான் தேவையில்லாம பேசுறேனா? இங்க பாரு, நீ தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பண்ண அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு, போய, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? சாமி, இவள மாதிரி ஒரு அடங்கா பிடாரிய நான் கண்ணால கட்டிக்கவே மாட்டேன். ஆமா ஆமா, யாரு உன்னை காலில் விழுந்து கட்டிக்கிறேன்னு சொன்னது? அந்த சாமியை சாக்கா வச்சு நீ தானே கட்டிக்கிறேன்னு சொன்ன. நான் சாமி கிட்ட என் குறைய சொன்னேன், சாமி என் குறைய தீக்கட்டும், அம்முட்டு தான். ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன், என்னடி நீ பெரிய உலக அழகின்னு நினைப்பா? ஒரு ஆம்பளை பசங்க 2 நாள் உன் பின்னாடி சுத்திட்டா போதுமே, நாம தான் உலக அழகின்னு நினைச்சுக்கிறது. நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும், நெல்லஞ்சோறு புத்திய கெடுக்கும். போய் பொழப்ப பாரு. சாமி, அவன் பொய் சொல்றானா இல்லை உண்மையை சொல்றானான்ட்டு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா என் மனசுல அவன்தான் இருக்கான். என்னையே அறியாம அவனை நான் ரொம்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனோட நினைப்பு என்கிட்ட வந்து கொல்லுது. இங்க பாரு சாமி, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. எங்களை நல்லா வாழ வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அடுத்த வாட்டி பார்க்குறப்போ அவர்கிட்ட என் காதலை நான் சொல்ல தான் போறேன். நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே இன்னும் பல
பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் வாழும் தொடர்கதைதான் உந்தன் நேசம் வளர்த்திரைதான் இந்த காதல் பொல்லாதது ஒரு காவல் இல்லாதது ஊதக்காத்தில் வஞ்சி மாது ஒத்தையிலே வாடும்போது போர்வை போல பொத்தி அணைப்பே நீதானே மானே என் இளஞ்சோடி உனை நீங்காது என்றும் என் உயிர் நாடி முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடிமலரே புள்ளிமானு பெண்ணானதா கெண்ட மீனு கண்ணானதா பூமுடிச்சு பொட்டு வச்சு புன்னகையில் தேன் தெளிச்சு பக்கம் ஒரு சொர்க்கம் வருதா விடுவேனா ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா என்ன படைச்சா நீ துணை வரத்தான் வாங்க புது மாப்பிள்ள. என்ன முகத்துல கல்யாண கலையே தெரியலையே, முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. என்னல செவந்தி ஒரு மாதிரியாவே பேசுறிய? நானே நொந்து நொடிஞ்சு போய் நூல இருந்த பட்டமா பரிதவிக்கிறேன். இங்க பாருங்க, நொடிச்சு போன உங்களுக்கு தான் மருந்து தர நான் தயாரா இருக்கனே. ஆமா, என்னங்க ராசக்கு குறை சொல்லுங்க என்கிட்ட. வேலிக்கு போட்டமுல்ல என்னோட
என்னோட காலுக்கு வினையாகி போச்சு. அவளோட மூஞ்சியும் முகர கட்டையும் அவளை எனக்கு கட்டி வச்சு என்னோட கல் தடுத்து விட்டான் கணங்கார பையன்ற அப்ப. இங்க பாருங்க, புத்தமைக்கு ஒரு புருஷன், அவுசாரிக்கு 1000 புருஷன். அதே மாதிரி புருஷன் கல்யாணம் பண்ண பொண்டாட்டிக்கு ஒரே வீடு, அதே பொண்டாட்டி இல்லாதவுக்கு பல வீடு. நீங்க இருக்க அழகுக்கும் அறிவுக்கும் விஜய் மாதிரி இவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்களுக்கு போய் அந்த கருகுன முறை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சீ! டேய், போய் நான் சொன்னேன்னு சரக்கு வாங்கிட்டு வாடா. சரி செவந்தி. நீங்க இருக்க அழகுக்கு அவளை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, அந்த கருகி போன முறையெல்லாம் நினைச்சிட்டே இருக்க கூடாது. முதல்ல உங்களுக்கு வாய்க்கு ருசிய கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. முதல்ல போய் எடுத்துட்டு வரேன். பாருங்க, அம்மாவாசை மாதிரி அவங்க இருக்கா, பௌர்ணமி நிலவு மாதிரி நான் உங்களுக்காக இருக்கேன். இங்க பாருங்க, இந்த உடம்புல உயிர் இருக்கிறதே உங்களுக்காக மட்டும்தான். செவந்தி, இப்படி பாசமா கிளி மாரி இருக்கிற, உன்னை விட்டு போட்டு குரங்க மாதிரி இருக்கிற அவ கூட ஏன் குடும்பம் நடத்துறது தெரியுமா? சொத்து எங்க அப்பனோட சொத்துக்காகத்தான். அன்னையப்ப சாவா திண்ணையப்ப காளியாவனு காத்துட்டு இருக்கிறேன். ஆமா, இன்னும் என்னைக்கு உங்க அப்பா மண்டை போடுறது, என்னைக்கு நீங்க என்ன சொத்தை எழுதி வாங்குறது? முதல்ல அந்த சிறுக்கி முண்டையை அடிச்சு துரத்துங்க. இங்க பாரு செவந்தி, அவளை ஓட்டு விட்டு துரத்தி விட்டனா உழுவுறதுக்கு நிலம் இல்ல, உட்கார்றதுக்கு இடம் இல்ல, குடிக்க கஞ்சி இல்லாம கதியாத்து போயிருவேன். மழைக்கு போதுங்க போய் கிணத்துல விழுந்த கதையாகி போயிடும். ஓஹோ, அப்ப நான் ஒருத்தி இருக்கிறத மறந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டீங்களா? என்னல செவந்தி, ஒரு மாதிரியா பேசுற? ஆமா, புது பொண்டாட்டி வந்திருக்கால, அதனால என்ன உங்களுக்கு கண்ணு தெரியாது. அப்ப என்ன மறந்துட்டீங்க, அப்படிதானே? இங்க பாரு செவந்தி, அச்சான் இல்லாத தேரு என்ன மூச்சாலும் ஓடாது. எனக்கு தாலி கட்டிய பொண்டாட்டி விட வப்பாடி தாளம் ஔஷதியம். குடிக்கணும், கூத்திய வைக்கணும், சூதாடணும். இது மூணு இல்லைன்னா இந்த தாண்டாமலத்துல ஒரு பையனை மதிக்க மாட்டான். பாருங்க, எனக்கு நான் ஆதரவு இருந்த ஒரு புருஷனையும் குத்தி கொலை பண்ணிட்டீங்க. இப்ப நான் அனாதையா நினைக்கிறேன். எனக்குன்னு யார் இருக்கா? இல்ல செவந்தி, அம்மாவாசைக்கு சோறு போடுறவன் அன்னாடுமா போடுவான். என்னை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி ஒண்ணுதான், வப்பாட்டி ஒண்ணுதான். என்ன நம்பி வந்தவளை நடுவழியில கை உற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாது. சரி, அத நான் எப்படி நம்புறது? செவந்தி, நீ எங்கூட உந்தாணி மட்டுமே விரிச்ச பந்தி பாய் போட்டு பக்கத்தில் படுத்திருந்த. அதுக்கு கூலியா இந்த
5 பவுன் செயினை நீ போட்டுக்கோ. அவளை கல்யாணம் பண்ணதுக்கு இந்த 5 பவுன் தான் மிச்சம். முத ராத்திரியில் கழட்டி வச்சுட்டு மூஞ்சி கழுவு போயிட்டான். நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். இந்தா இதை போட்டுக்க. உங்க கையால நீங்களே போட்டு விடுங்க. இங்க பாரு செவந்தி, மனசுக்கு பிடிச்சாதான் இந்த மருது தொடுவா. மற்றபடி மசுரனா கூட தொட மாட்டேன், சும்மா தொட மாட்டேன். ஆனா வந்தா விட மாட்டான் அந்த மருது. சரி வாங்க போய் சாப்பிடலாம். ஏலே மூலி, ஏலே மூலி, ஒன்னா உனக்கு 10 பவுன் போறேன்னு 10 பேத்து முன்னாடி பந்தாவா சொன்னால. இப்போ உனக்கு 5 பவுன் தானே போட்டிருக்கிறான். போய் இன்னும் 5 பவுனா ஒழுக்க மரியாதையா வாங்கிட்டு வா. ஏடா மருது, என்னப்ப ஒரு வாரமா விடாத மழை பெய்யுதுல, மேட்டாங்காடு குறையா கிடக்குது. தட்டு வச்சா மாட்டுக்காவது ஆகுமில்ல. கையில் இருந்த காசுல உன் கண்ணால் தான் பண்ணி போட்டுல. பண்ணையம் பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லையில. உன் பொண்டாட்டி நகையை 5 பவுன் கொடுத்தீங்கன்னா அடகு வச்சு காடு கரையில் வெள்ளாமை பண்ணலாம்ல. வெள்ளாமை எடுத்த உடனே உன் பொண்டாட்டி நகையை திருப்பி கொடுத்துடல. என்னெல்லாம் சொல்ற? அப்ப அது அது என்னடா ஆடுதல் கொரோனாட்ட முடிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. அப்ப நேற்று தண்ணி போட்டுக்கிட்டு போய் அழகம்மாவோட 5 பவுனை வச்சு சீட்டாடினேன். சைனு போனது தாங்க. என்னடா காரியம் பண்ணி போட்ட? ஆண்ணுக்கு புத்தி சொன்னா அறிவர், ஈனுக்கு புத்தி சொன்னா இறக்கத்தையும் தொலைச்சிருவானாமா. 5 பவுனை தொலைச்சி போட்டு இப்படி அம்பாள் நிற்கிற. அப்போ இது நடந்து போச்சு. இனிமே இந்த மாதிரி நடந்துக்காம பார்த்துக்கிறப்ப இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்கப்ப. ஏடா மருது, பன்னி கட்டி போட்டு பலகாரம் பண்ணி போட்டாலே காலையில் போய் மந்தையில் தான் நிற்குமா. இப்போ எனக்கு 5 பவுன் நகை வேணும். இல்லை என் வீட்டை விட்டு வெளியே போயிரு. என் மூஞ்சலியே முழிக்காத. என்னடா அது, இந்த கிளவு வேற இந்த கத்திட்டு போகிறான். நகை இல்லாமல் நாம் ஒன்றுமே பண்ண முடியாதாட்டுக்குதே. சரி, வேற வழி இல்லை. அழகம்மாவோட கையை காலை பிடிச்சாவது காரியத்தை சாதிக்க வேண்டிதான். அழகம்மா, எவ்வளோ அழகம்மா, இங்கே வாபுள்ள. எனக்கு மாமா கூப்பிட்டீங்களா? ஆமாம் புள்ள, நான் உன்னை பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத புள்ள. ஏதோ கோபத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன். மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. மாமா
நான் உங்களை மன்னிக்க எது மாமா இருக்குது? நீங்கள் தான் மாமா என்ன மன்னிக்கணும். இந்த அசிங்கம் பிடிச்ச முகத்தை வச்சுக்கிட்டு என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும் மாமா. அழகம்மா, மாமா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்ல, செய்வியா? என்ன மாமா சொல்லுங்க, செய்யறேன். உன்னோட 5 பவுனை சீட்டாடி தோத்துட்டேன். அதை நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ இன்னொரு 5 பவுனை ஒன்றுங்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை எங்கள் அப்பங்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்துரும்ல. மாமா கவலையே படாதீங்க, நான் அண்ணா கிட்ட போய் கேட்டு உங்களுக்கு நகை வாங்கி கொண்டு நான் கொடுக்குறேன். நான் இருக்கேன் மாமா, நீங்கள் கவலையே படாதீங்க. அழகம்மா, நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிற, ஆனால் அதை நான் புரிஞ்சுக்காம உன்னோட மனசை புண்படுத்திட்டேன்ல. ஏன் சாமி இப்படிலாம் பேசுறீங்க? என்னை அடிக்கிறதுக்கும் அணைக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கே. அழகம்மா, உன்னோட முகத்தை பார்த்தனா உன்னோட மனசை பார்க்கல. ஆகிற பொண்டாட்டி அரை காசுக்கு ஆவா, ஆகாத பொண்டாட்டி 1000 கொடுத்தாலும் ஆக மாட்டான். உன்னை காலம் பூரா நான் கண் கலங்காம வச்சு காப்பாற்றுறமுல்ல.